மாதிரி வெண்ணிலா வீட்டை விட்டு போயிட்டா. இப்பதான் வீட்ல பெரிய கலவரமே நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுக்கப்புறம் அவ வரவே மாட்டா. வான்மதி, அப்படியே நாம இவள சாதாரணமாலாம் விட்டுற முடியாது. அவளா ஒண்ணும் இந்த வாழ்க்கைய விட்டு போக மாட்டா. இதுவும் ஏதாவது அவளோட பிளானா கூட இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அவ அப்படி வந்துட்டா அவளை திருப்பி வெளியில அனுப்பவே முடியாதே. எஸ், யூ ஆர் ரைட். அதான் இனிமே அவ திரும்பி வரவே முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வான்மதி. நான் சொல்ற மாதிரி செய். அம்மா வெண்ணிலா, என்னம்மா ஆச்சு? ஏன் அந்த நேரத்துல தனியா வந்த? மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த வீட்ல இருக்க வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் எதுக்குமா அங்க யார்ட்டையும் சொல்லாம கூட வந்திருக்க? உன் கூட தான் அண்ணாமலை அத்தை இருக்காங்கல்ல, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கூட சொல்லாம வந்திருக்க. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. வருண் ஏதாவது சொன்னானா? என்னை விட்டு போயிடுன்னு சொன்னானா? வருணுக்கு சாராதான் பொருத்தமானவங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். எனக்கு அது போதும். என்ன பேசுற வெண்ணிலா? நீ நினைக்கிற மாதிரி சாரா வருண உண்மையா லவ் பண்ணல. பணத்துக்காக தான் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறா. இல்ல அத்தை, வருண் சாரா மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. சாராவும் உயிருக்கு உயிரை அவரை நேசிக்கிறா. அதனாலதான் அவரை விட்டு கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அவங்க ஒண்ணு சேரட்டும் அத்தை. அதுக்கு நான் வருணை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். வெண்ணிலா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சாரா வருணை மட்டும் இல்ல, வருணை மாதிரி பல பேரை லவ் பண்ணிருக்கா. எல்லாமே பணத்துக்காக. என்னத்த சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, அவளுக்கு யார் மேலயும் உண்மையான காதல் இல்ல. பணத்துக்காக லவ் பண்ணுவா. அவ நினைச்சதை அடைஞ்சிட்டா அவங்கள அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவா. அதனாலதான் வருணுக்கு கல்யாணம் ஆகியும் அவன் சொத்தை அடையறதுக்காக பின்னாடியே அலைஞ்சு இவ்ளோ டிராமா பண்ணிட்டு இருக்கா. இந்த உண்மை தெரியாம தான் வருண் அவளை லவ் பண்ணிட்டு இருக்காமா. அவனை நீயும் நானும் தான் கூட இருந்து காப்பாத்தணும். நீ சொல்ற மாதிரி சாரா வருண கல்யாணம் பண்ணிட்டா அவன் வாழ்க்கையே நாசமாயிடும். இந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம பண்ணிடுவா. இங்க வச்சிருந்த பணத்தை காணோம். எங்க போச்சு? வான்மதி, என்னாச்சு? என்ன தேடுறீங்க? அத்தை எனக்காக கொடுத்த நகையை காணுங்க. என்னங்க சொல்றீங்க? நகையை காணுமா? எங்க வச்சீங்க? என்னோட பீரோல தாங்க வச்சிருந்தேன். நேத்து கூட பார்த்தேன், இருந்துச்சு. இப்ப காணுங்க. அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? நீங்க நல்லா தேடி பாருங்க, நானும் தேடி பார்க்கறேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பணத்தை காணுமா? ஆமா அத்தை, நைட் நான் தான் எண்ணி உள்ள வச்சேன். இப்ப போய் பார்த்தா பணத்தை காணோம். மாப்பிள்ள, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை ரூம்ல தான் வச்சீங்களா இல்ல வேற எங்கேயாவது வச்சீங்களா? இல்ல மாமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரூம்ல கபோர்ட்ல தான் வச்சேன். அத்தை,
ரூம்ல வச்சிருந்த என் நகையை காணோம் அத்தை. ஆமாம்மா, ரூம்ல என்கிட்ட சொன்னா அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, ரூம் முழுக்க தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. அத்தை, நம்ம வீட்ல முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. பணம் நகையெல்லாம் காண போனதே இல்ல. வெளியில இருக்கிற யாரோ எடுத்துருக்க மாட்டாங்க. வீட்ல இருக்கிற யாரோ தான் அதை பண்ணிருக்காங்க. மச்சான், அவசரப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லை. உண்மை என்னன்னு தெரியாம யார் மேலேயும் சந்தேகப்பட வேண்டாம். அப்போ வீட்ல இருக்கிற பணம் எப்படி மச்சான் காணாம போவோம்? சரி, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அண்ணாமலை வரட்டும், வந்தது விஷயத்த சொல்லுவோம். அவங்க தான் மருமகளை தேடி போயிருக்காங்களே. அவங்க வரதுக்குள்ள பணத்தை எடுத்தவங்க எஸ்கேப் போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். போலீஸா? என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் சொல்றீங்க? மாப்பிள வேண்டாம், அவசரப்படாதீங்க. நாம நல்லா தேடி பார்ப்போம். இந்த பாருங்க, நம்ம தேடினா கிடைக்காது. போலீஸ்ட போறது தான் ஒரே வழி. நான் இப்போ கால் பண்றேன். ஐயோ இல்ல வேண்டாம் மாப்பிள, மாப்பிள்ளை. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வெளியே இருந்து திருட வந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. உங்க வீட்டுக்கு வந்து போற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கணும். நேற்று நைட்டு வேற யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வேலையாட்கள், ரிலேட்டிவ் அந்த மாதிரி? அப்படி இங்கே யாரும் வரல சார். விளையாட்களும் ஈவினிங்கே கிளம்பிடுவாங்க. அப்போ எப்படி சார் பணம் காணாம போகும்? சரி, உங்களுக்கு வேற யார் மேலே அது சந்தேகம் இருக்கா? எனக்கு இருக்கு சார். நேற்று நைட்டு இந்த வீட்டு சின்ன மருமக யார்ட்டையும் சொல்லாம வீட்டு விட்டு வெளில போயிருக்கா. ஒருவேளை அவளா கூட இருக்கலாம். ஐயோ மச்சான், என்ன பேசுறீங்க? வெண்ணிலா ரொம்ப நல்லவங்க. அவங்க இப்படி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல அபாண்டமா பழிய போடாதீங்க. இதை பாரு மச்சான், நீ வேணா எல்லாரையும் நம்பிட்டு இருக்கலாம், என்னால் நம்ப முடியாது. காணாம போனது கடை பணம். அண்ணாமலத்துக்கிட்ட நான் தான் கணக்கு சொல்லணும். இதுக்கு நீங்க அண்ணாமலத்துக்கிட்ட பதில் சொல்றேன்னு சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி கையை தூக்கிடுறேன். மாப்பிள என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணை நாமளே சந்தேகப்படலாமா? அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாமா, நான் ஒன்னும் வெளியில தான் எடுத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. ஒரு சந்தேகம் இருக்குன்னு தானே நான் சொன்னேன். சார் போய் விசாரிக்கிட்டோம், அப்போ உண்மை என்னன்னு தெரியும்ல. சார் ப்ளீஸ், வெண்ணிலா மட்டும் தான் சார் வீட்டு விட்டு வெளில போனா, வேற யாரும் வெளில போல. அதனால ஒரு தடவை போய் விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார்.